இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். காலையில தான் பூஜை பண்ணும்போது நெனச்சேன், இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு. சடன் பிளானா தான் காஞ்சிபுரத்தில இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகர பார்த்துட்டு, மூலவருக்கு நெய்வேத்தியம் பண்ண பிரசாதமே எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது. ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. சரி முருகர கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு பேக் சைடு கோயில் பின்னாடி போனேன்னா, காளிகாம்பாள் கோயில் இருக்கும். அந்த அம்மனையும் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நாளா அவங்கள பார்க்கணும்னு நெனச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சது. இது வந்து ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோயில்னு சொல்லுவாங்க. புராண கதையில வந்து தாட்சாயணி அம்மனோட உடல் பாகம் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல விழுந்திருக்கும். மொத்தம் 51 இடம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அம்மனோட இடுப்பு எலும்பு பகுதி விழுந்த இடம்னு சொல்லுவாங்க இந்த கோயில். காமாட்சி அம்மன் கோயிலும் பக்கத்தில் தான். அது வந்து நெஞ்சு பகுதி விழுந்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ இடுப்பெலும்பு பிரச்சனை இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் இந்த அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து சாமியை நம்ம ஒரு 10 நிமிஷம் நின்று கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு பொறுமையாக பார்த்துட்டு வரலாம்.